எதிர்பாராத சிக்கல்னாலேயும் பிரச்சனைகள்னாலேயும் மக்கள் தான் வாழ்ந்த வீட்டையும் நாட்டையும் விட்டு வேற ஒரு பகுதிக்கு போகிறாங்க. இவங்கள அகதிகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவங்க நம்ம நாட்டுக்கு ஆபத்தானவங்களா? நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க இந்த நேரம் ஏதோ ஒரு நாட்டில் பல லட்சம் பேர் அட்லீஸ்ட் ஒருத்தவங்களாவது தன்னுடைய வீட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு இல்லை இன்னொரு ஊருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இடம்பெயர்ந்து போகிறவங்களாக இருக்காங்க. தான் வாழ்நாளில் இது வரைக்கும் சம்பாதிச்சிட்டு இருந்த அத்தனை விஷயத்தையும் விட்டுட்டு போகிறாங்க. இவங்களை நம்ம எப்படி வரவேற்கிறோம்? இவங்களை எதிரிகளாக பார்க்குறாங்க. தன்னுடைய நாட்டுடைய வளங்களை திருடிடுவாங்கன்னு பார்க்குறாங்க. இவங்க மேலே பல அவதூறுகள், போர், சண்டைன்னு பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு நாடு இருக்குது, அவங்க அகதிகளை அகதிகளாக பார்க்கல. சிரித்த முகத்தோட சந்தோஷமாக அவங்கள வரவேற்று அவங்க நாட்டில் அவங்க இருக்கிறதுக்காக இடம் மட்டும் அளிக்கலை, அவங்க வாழ்வாதாரத்தை அமைக்கிறதுக்கு அவங்க வழியும் செஞ்சுருக்காங்க. அப்படி ஒரு நாட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு நாட்டுடைய பெயர் சாட். இவங்க பல லட்சம் அகதிகளை தன்னுடைய நாட்டில் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க அமைச்சது மட்டும் இல்லாமல் ஒரு உலகியல் மாற்றத்தையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, சுமார் பல வருஷங்களாக நடந்துகிட்ருக்க போர்னால் சூடானில் இருந்து சாடுக்கு பல மக்கள் இடம்பெயர்ந்துட்டே இருக்காங்க. சொல்லப்போனால் ஏறக்குறைய 10 லட்சத்துக்கும் அதிகமான அகதிகள் சூடான்ல இருந்து சாடுக்கு போயிட்டு செட்டில் ஆயிருக்காங்க. இதில் பெரும்பாலான அகதிகள் 2023 இந்த உலகத்திலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய போரின் காரணமாக சூடானுக்கு இடம்பெயர்ந்து போனவங்க. ஏற்கனவே 2004 போது நடந்த ஒரு பெரிய போரில் 4 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் சூடானில் இருந்து சாடுக்கு வந்திருக்காங்க. கவலையான நிலை என்னன்னா, சாடில் போதுமான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அவங்க எக்கனாமிக்கலாக ரொம்ப டிஃபிகல்ட்டியாக சந்திச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாலைவனமாக்கப்பட்டு வர நிலமும் இருக்குது. இந்த நிலையில் அவங்க இத்தனை ரெஃப்யூஜிஸை அவங்களுடைய நாட்டுக்குள்ளார அனுமதிச்சாங்க. இந்த சுச்சுவேஷன் வேற ஒரு நாட்டில் நடந்துருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டுக்காரவங்க இந்த அகதிகளை வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் பல சித்திரவதைகள் பண்ணியிருப்பாங்க, அவங்கள இழிவாக நடத்தியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வரியை அதிக அளவு ஏற்றிருப்பாங்க. ஆனால் இதை எதுவுமே செய்யாத சாட் அரசாங்கம் என்ன பண்ணாங்க தெரியுமா? சஹாரா பாலைவனம் விரிவடைஞ்சிட்டு வர பகுதியை கொண்ட இந்த சாட் நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த நாட்டுக்கு வந்த அகதிகள் கிட்டக்க அவங்க இடங்களை கொடுத்து அந்த இடத்துல விவசாயம் பண்ணுறதுக்கான வழியை வகுச்சாங்க. விவசாயம் மட்டும் கிடையாது, இதன் மூலயமா வளர்ந்துட்டு வர இந்த பாலைவனத்தையும் அவங்க தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய பச்சை பசுமையான சுவரை எழுப்புனாங்க. பிற நாட்டில் இருந்து தன்னுடைய நாட்டுக்கு தஞ்சம் புகுந்த இந்த நபர்களில் திறமையானவங்களை செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட விவசாயம் செய்கிறதுக்கு நிலத்தை கொடுத்து அந்த விவசாயத்தை எப்படிலாம் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க எஜுகேட் பண்ணாங்க. இதன் மூலம் 4 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு இப்போது பச்சை பசைன்னு ஆயிட்டு இருக்கு. இது 2030 போது ஒரு அடர்ந்த பச்சை பசுமையான நிலமாக மாறுறதுக்கான வாய்ப்பு மிக மிக எளிது. நான் உங்கள் தோழி சிவானி மூர்த்தி. இது ஓம் ரிதம் ஆஃப் லைஃப். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய்ஹிந்த்.